Example 3.32, divide x cube minus 4x square plus 6x by x where x not equal to 0. So, இப்போ divide பண்ணுங்க x cube by x, okay, minus 4x square by x plus 6x by x where x not equal to 0. அப்போ என்ன வரும், இது cancel பண்ணும்போது x square, இந்த x cancel பண்ணும்போது 4x plus 6 equal to, இவ்வளோதான் இந்த answer. ஓகே, இது வந்து கேன்சல் பண்ணும்போது இது வந்து கேன்சல் ஆயிரும். ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 6. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.33. Find the quotient and the remainder when 5x² minus 7x plus 2 is divided by x minus 1. So 5x² minus 7x plus 2 is divided by x minus 1. ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது p of x q of x எடுக்கணும்னு இல்லை, அப்படியே டேரெக்டாக பண்ணிடலாம். இங்கே 5x² இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போது இங்கே ஒரு 5x போட்டோன்னா நம்மளுக்கு 5x² வருமா? ஸோ 5x into x 5x². அதையே வந்து செகண்ட் டேர்மால் பண்ணணும். ஸோ 5x into -1 minus 5x. ஸோ நெக்ஸ்ட்டு இதை சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இது சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன, மைனஸ் மைனஸ். ஸோ இந்த 2வை இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்ன, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே -2x இருக்குது. அப்போ இங்கே என்ன போடணும், -2 போட்டால் இங்கே -2x வருமா? -2 into x -2x. -2 into -1 என்னது, -2 into -1 plus 2. Okay, -2 into x -2x, minus into minus plus 2 into 1 2. இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 0. ஸோ வாட் இஸ் கோஷியன்ட்? கோஷியன்ட் இஸ் 5x minus 2 and remainder is 0. ஓகே, ஸோ அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியது தான். ஓகே, இது 5x², இது கேன்சல் பண்ணோம். இது வந்து 5x into x 5x², 5x into -1 minus 5x. ஸோ இது கேன்சல் இது பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணும்போது 2x கிரேட்டர் நம்பர் சைன் -2, இந்த +2வை இறக்கிக்கிறோம். ஸோ -2 என்ன போட்டால் இங்கே -2x வரும்னு பார்க்கணும். ஸோ -2 போட்டால் -2x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. ஸோ இது சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.34. Find the quotient and the remainder when f of x is divided by g of x. ரெண்டு செம் கொடுத்துட்டாங்க, f of x g of x. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். f of x g of x கொடுத்துட்டாங்க. ஸோ டிவைட் பண்ணுங்கள். ஸோ 8, ஓகே, 8x³ minus 6x² plus 15x minus 7 is divided by 2x plus 1. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, 8x³ இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ இங்கே 4x² போடலாமா? 2 4s are 8, x² into x x³. ஸோ அதையே செகண்ட் ஒன்றால் பண்ணுங்கள். 4 into 1 4, ஓகே, ப்ளஸ் 4x². இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், -10x². இந்த 15xஐ இறக்கிக்கோங்க. ஸோ இங்கே 2x இருக்குது, இங்கே என்ன போட்டால் -10x² வரும். -5x போட்டால் இங்கே 10x² வரும். ஸோ -5x into 10 2x -10x². அதையே செகண்ட் டேர்மால் பண்ணுங்கள். -5x into 1 -5x. சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இது கேன்சல் ஆகிடும். இதை சைன் சேஞ்ச் பண்ணும்போது 20x வரும். ஸோ இந்த -7ஐ இறக்கிக்கோங்க. ஸோ இங்கே 2x இருக்குது, இங்கே 20x இருக்குது. என்ன போட்டால் வரும், +10 போட்டால் 20x வரும். ஓகே, அதையே செகண்ட் டேர்மால் பண்ணுங்கள். 1 into 10 10. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் ஆகிடும். இதை சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா -17 இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கோஷியன்ட் இஸ் 4x² minus 5x plus 10 and remainder is -17. Okay, next sum பாருங்க. f of x equal to second subdivision, f of x equal to x power 4 minus 3x³ plus 5x² minus 7 and g of x is
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே போடுங்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் இங்கே போடலாம் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x க்யூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ ப்ளஸ் 0x. இதுக்கு நான் கரெக்டாக பார்த்துக்கணும் எக்ஸாமில், ஓகேவா? இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூப் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கான்றதை எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் செக் பண்ணல, இது சம்மே தப்பாகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9th 10th புக்கில் இருக்க சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இது போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே ஆயிரும். ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் 11th and 12th நீங்கள் கோத்து பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் இங்கே எக்ஸ் பவர் 4 வரும். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், ஓகே, இது வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான், ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப், ஓகே, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் ஆயிரும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணாங்க மைனஸ் 4x க்யூப், இங்கே என்ன வரும் ப்ளஸ் 5 மைனஸ் 1. கிரேட்டர் நம்பர் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் இஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர், ஓகே. சைன் சேஞ்ச் பண்ணும்போது அப்போது இங்கே 0xஐ இறக்கிக்கோங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போது என்ன பண்ணோம் மைனஸ் 4x போட்டால் இப்போ மைனஸ் 4x க்யூப் வந்துடுமா? அதே செகண்ட் டேர்மால் பண்ணுங்கள். மைனஸ் 4x இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் மைனஸ் 4x ஸ்கொயர், ஓகே. அண்ட் மைனஸ் 4x இன்ட்டு 1 மைனஸ் 4x, ஓகே. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும் 8x ஸ்கொயர் வரும், ஓகே. இங்கே வந்து ப்ளஸ் 4x வரும், ஓகே. இந்த மைனஸ் 7ஐ இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ இங்கே 8x ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் ப்ளஸ் 8x ஸ்கொயர். இங்கேயா செகண்ட் டேர்மான பண்ணுங்கள் ப்ளஸ் 8x ப்ளஸ் 8 இன்ட்டு 1 ப்ளஸ் 8. சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிடுங்க. சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், ஓகே. அப்போ என்ன வரும் ப்ளஸ் 4 மைனஸ் 8 சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் 4x. இது ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும், ஓகே. 8x என்ன ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் என்ன ப்ளஸ் 8க்கு மைனஸ் 8க்கு என்ன சைன் இருக்குது, சைன் சேஞ்ச் பண்ண உடனே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 4x மைனஸ் 15. ஸோ வாட் இஸ் த கோஷியன்ட்? Quotient is x square minus 4x plus 8 and remainder is minus 4x minus 15. இது book answer தான், செக் பண்ணிக்கோங்க, ஓகே. For more videos kindly subscribe our channel. Welcome to online class. Thema 9th Maths 3rd chapter Algebra, page number 109, example 3.35. Find the quotient and remainder when p of x n equal to ஒரு equation கொடுத்து is divided by d of x. இதால் டிவைட் பண்ண equal to x plus 3 ஆல் டிவைட் பண்ணும்போது using synthetic division. So find the quotient and remainder கேட்டிருக்காங்க. So synthetic divisionனா so p of x is this thing and d of x equal to x plus 3. ஸோ சிந்தட்டிக் டிவிஷனாக என்ன பண்ணோன்னா இதை வந்து இப்படி போட்டுக்கணும். எப்படின்னா 3 -2 -5 7, ஓகே. ஸோ எப்போவுமே வந்து எக்ஸ் க்யூப் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போது இங்கே 7 இங்கே 5 இப்படி போட்டுக்கணும், ஓகே. 7 and -5, ஓகேவா? இப்படி மாற்றி கூட கொடுப்பாங்க எக்ஸாமில். ஸோ இப்போ 3 -2 எக்ஸ் டேர்ம் என்ன 7 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் -5. ஸோ இப்போ போடுங்க எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -3. ஸோ -3ஆல் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் எப்போவுமே 0 போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த ரிமைண்டர் என்ன 3 - 0 இஸ் 3 அண்ட் 3 × 3 -9. ஸோ -9 இது ரெண்டும் ஆட் பண்ணால் ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். அண்ட் தென் 11 3s are 33 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஓகே. ஸோ 33 + 7 40. ஸோ 40 × -3 என்ன வரும் -120, ஓகே.
minus 120. ஸோ இதை ஆட் பண்ணும்போது என்ன வரும், ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ஸோ minus 125. ஸோ அப்போ கோஷியன்ட் இதுதான் வந்து ரிமைண்டர். கோஷியன்ட் என்ன, கோஷியன்ட் இஸ் எப்போவுமே இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், பேக்லேருந்து போகணும். அப்போ என்ன, 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 40. And the remainder is what? Remainder is minus 125. ஓகேவா, இதுதான் சிந்தட்டிக் டிவிஷன். பட் இது இன்னும் எழுதும்போது எப்போவுமே எக்ஸ் கியூப் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், நெக்ஸ்ட் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க மாதிரி எழுதுங்க, மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே இது என்ன, எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு +3 வரும். ஸோ -3, 3 3s are -9, -11, 11 3s are 33. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ண 40, 40 into 3 -120, -125. ஸோ கோஷியன்ட்டு ரிமைண்டர். ஓகே, example 3.36, find the quotient and remainder when 3x cube minus 4x square minus 5 is divided by 3x plus 1 using synthetic division. Same like example 3.35. ஸோ எப்பவுமே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ கியூ ஆஃப் எக்ஸில் டி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதால் டிவைட் பண்ணுறோம், இஸ் டிவைடட் பை, ஸோ டி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 3 எக்ஸ் கியூப் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் -4, எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ 0 போடுங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கியூப் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம் வரணும், அண்ட் தென் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும், அதால் 0 போடுறோம். ஸோ 3x plus 1 equal to 0 means x equal to 3x equal to -1 and x equal to -1/3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1/3 ஆல் பண்ணுறோம். இப்போ 0 போட்டுக்கிறோம் 3. இப்போ இங்கே பாருங்கள் 3 × -1/3 என்ன வரும், ஈக்குவல் டு -1 வரும். ஸோ இங்கே -1. இது ரெண்டும் ஆட் பண்ணால் ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடுறோம். நெக்ஸ்ட்டு -5 × -1/3 என்ன வரும், ப்ளஸ் வந்துடும், 5/3 வரும். ஓகே, ப்ளஸ் 5/3. ஸோ 5/3 இது ரெண்டும் ஆட் பண்ணால் 5/3. நெக்ஸ்ட் என்ன, 5/3 × -1/3 என்ன வரும், -5/9 வரும். ஓகே, ஸோ -5/9. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்னா -5 -5/9. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், -5 -5/9னா இது என்ன, எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 9 வரும். இப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இன்ட்டு 9. சேம் திங் வித் த நியூமரேட்டர் ஆல்சோ. ஸோ -45 -5 இங்கே இன்ட்டு 1 9. ஸோ -5 இங்கே இன்ட்டு 9 என்ன பண்ணால் 9 வரும்னு பார்க்கணும். ஸோ டினாமினேட்டர் இன்ட்டு 9 பண்ணால் 9 வரும். சேம் மல்டிப்ளை சேம் நம்பர் வித் நியூமரேட்டர் -5 ஈக்குவல் டு -50/9. ஸோ திஸ் ஒன் இஸ் மைனஸ், ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு -50/9. ஓகே, ஸோ இப்போ இது என்ன, -50/9. ஸோ இதுதான் வந்து ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் இஸ் வாட், -50/9. அண்ட் கோஷியன்ட் இஸ், கோஷியன்ட் என்ன, 3x square equal to 3x square minus 5x plus 5/3. ஓகே, நான் திருப்பி அகைன் இங்கே எடுத்து எழுதுகிறேன். 3x square minus 5x plus 5/3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, அகெயின் இங்கே என்னென்னா 3x square minus 5x, இங்கே வந்து x square டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்கணும். ஸோ ஒரு கோஎஃபிஷியண்ட்டோடு சேர்ந்து இருக்குது. இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் வரணுன்றதுக்காக என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து டிவைடிங் த்ரூ அவுட் பை 3 போடுங்க. இப்போ டிவைடிங் த்ரூ அவுட் பை 3 போட்டிங்க, டிவைடிங் த்ரூ அவுட் பை 3 போட்டிங்கன்னா, பிகாஸ் என்னென்னா இங்கே வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்கணும். ஸோ அதனால் போடும்போது இப்படியே விட்டாலும் விட்டுறலாம். போடும்போது என்ன வரும்னா 3/3 x square minus 5x/3 plus 5/9 வரும்.
ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பை 3 ப்ளஸ் 5/9. இதுதான் வந்து கோஷியன்ட். கோஷியன்ட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x by 3 plus 5/9. So remainder is what? Remainder is minus 50/9. ஸோ ஏன்னா பிகாஸ் புக்கில் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க ஈக்குவல் டு minus 50/9. இதே வந்து எக்ஸாம்பிள் 3.36 பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்குது, பட் அதை அப்படியே விட்டாங்க. 3x² minus 11x plus 40, ரிமைண்டர் minus 125. பட் எக்ஸாம்பிள் 3.36 மட்டும் இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க. இங்கே பிளான் வேறு மாதிரி போட்டிருக்காங்க, பட் இந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் வந்து இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/3 இதோட விட்டாலும் ஓகே. நான் விட்டாமல் 3x² minus 5x plus 5/3 கோஷன்ட், இது ரிமைண்டர்னு. ஸோ புக்கில் வேறு மாதிரி போட்டுட்டு இது வந்து லாஸ்ட்டில் இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. x² minus 5/3 into x plus 5/9. அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிவைடிங் த்ரூ அவுட் பை 3 இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் வேறு மாதிரி போடாமல் நான் டிவைடிங் த்ரூ அவுட் பை 3ன்னு வந்து டைரெக்டாக போட்டுட்டேன். ஸோ டிவைடிங் த்ரூ அவுட் பை 3ன்னு போடும்போது என்ன வரும்னா இந்த புக் ஆன்சர் வந்து நம்மளுக்கு x² minus 5x by 3 plus 5/9 வந்துடும். ரிமைண்டர் இஸ் minus 50/9. Okay, next example 3.37. Example 3.37, the quotient on dividing x power 4 plus 10x cube plus 35x² plus 50x plus 29 by x plus 4 கொடுத்துருக்காங்க. எஸ் அப்படின்னு இதை வந்து இது p of x வச்சுக்கோங்க, இது d of x. இது டிவைட் பண்ணும்போது வர்ற ஆன்சரை வந்து நம்ம இதை வந்து இந்த கோஷியன்ட்டால் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, இந்த கோஷியன்ட்டால் கம்பேர் பண்ணும்போது அந்தந்த டேர்மில் என்னென்ன கோஎஃபிஷியன்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஸோ இப்போ எப்படி போடணுன்னா, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத p of x எடுத்துக்கோங்க, q of x, நெக்ஸ்ட் வந்து d of xன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எடுத்து எழுதுங்க. 1x power 4 டேர்ம் x3, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. x³ டேர்ம் ஒரு தடவை வந்து இது மாற்றி கூட கொடுத்துருப்பாங்க. 30x² டேர்ம், x டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ x plus 4 equal to 0 means x equal to minus 4. ஸோ minus 4ஆல் பண்ணும்போது 0, இது வந்து பேலன்ஸ் 1. ஸோ 1 into minus 4 minus 4, 10 minus 4 is 6. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு greater number sign. Greater number sign is plus. 6 into minus 4 minus 24. So 35 minus 24 is 11. Greater number sign is plus. 11 4s are minus 44. Okay. Sorry, 50. Okay, 50x. So 50 minus 44 is 6. 6 into minus 4 minus 24. So 5 is the remainder. So இப்போ நம்மளுக்கு என்ன கோஷியன்ட் தெரிஞ்சது? கோஷியன்ட் இஸ், ஸோ லாஸ்ட்லேருந்து வாங்க, இது கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம், x² டேர்ம், இது x³ டேர்ம். ஸோ x³ ப்ளஸ் 6x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் இஸ் கம்பேர்ட் வித் த கோஎஃபிஷியன்ட். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிவைடிங்னு ஒரு கோஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா கம்பேரிங் வித் த கோஎஃபிஷியன்ட், கம்பேரிங் வித் த கம்பேர்டு. ஓகே, வித் கிவன் கோஷியன்ட், இன்னொரு கோஷியன்ட் கொடுத்து அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். அது என்ன கோஷியன்ட்னா x³ equal to x³ minus ax² plus bx plus c. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய வேல்யூஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ மைனஸ் a பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. மைனஸ் a equal to 6, therefore a equal to minus 6. b பிளேஸில் என்ன இருக்குது? 11 இருக்குது. b equal to 11. இங்கே 6 பிளேஸில் என்ன இருக்குது? c இஸ், ஸோ அது வந்து அதை விட்டாங்க கோஎஃபிஷியன்ட். ஏன்னா வந்து இங்கே சின்னு கொடுக்கல, இங்கே ஏன்னு கொடுத்ததால a பிளேஸில் என்ன இருக்குது? b இருக்குது. b பிளேஸில் 11 இருக்குது. ஸோ தேர்ஃபோர் a ஈக்குவல் டு, இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் a ஈக்குவல் டு, இது வந்து கோஷியன்ட் எழுதிட்டோம். a ஈக்குவல் டு minus 6, b ஈக்குவல் டு 11 and the remainder is 5. ஓகே, கோஷியன்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். x³ ப்ளஸ் 6x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.